பைல்வான் மனநல சரியில்லாதவரு. வெங்கடேஷ் பட் போட்ட வீடியோ, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு தெரியுமா? குக் வித் கோமாளி நிகழ்ச்சியோட மூலமா பிரபலமான வெங்கடேஷ் பட் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பைல்வான் ரங்கநாதன் பத்தி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதுல தன்னை பைல்வான் ரங்கநாதன் விமர்சிச்சப்போ, அவரை தன்னோட ரசிகர்கள் சிலர் திட்டி வரக்கூடிய நிலையில, பைல்வான் ரங்கநாதன் மனநல சரியில்லாதவரா இல்ல பணத்துக்காக இப்படி பேசுறாரா அப்படின்னு தெரியல. அவரை யாரும் திட்டாதீங்க அப்படின்னு அந்த வீடியோவுல வெங்கடேஷ் பட் சொல்லியிருக்காரு. பைல்வான் ரங்கநாதன் சினிமா பிரமுகரா இருந்தாலும் தான் பத்திரிகையாளர் அப்படிங்கிற அடையாளத்தோட சினிமா நடிகைகள் நடிகர்கள் பத்தியும் அவங்களோட அந்தரங்க வாழ்க்கையை பத்தியும் பல தகவல்களை யூடியூப் சேனல்ல பேசிட்டு வராரு. இதுக்கு நடிகர் நடிகைகள் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. ஆனாலும் தொடர்ச்சியா பைல்வான் வீடியோக்கள் ட்ரெண்ட்ல இருக்கிற நடிகைகள் அப்புறம் நடிகர்களை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்போதான் கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி வெங்கடேஷ் பட் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து விலகி டாப்பு குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சியில இணைஞ்சதை பத்தி பேசியிருக்காரு. வெங்கடேஷ் பட் போன 4 சீசனா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில நடுவரா இருந்தாரு. ஆனா 5வது சீசன் ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தே அதுல இருந்து விலகிட்டதா அறிவிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் தன்னை சினிமாவுல அறிமுகப்படுத்தினது மீடியா மேன்ஸ் நிறுவனம் தான். அந்த நிறுவனம் விஜய் டிவில இருந்து விலகிட்டது. அந்த நிறுவனம் எங்க இருக்குதோ அங்கதான் நான் இருப்பேன். அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை, விசுவாசம் இது அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தாரு. ஆனா வெங்கடேஷ் பட் கோடிக்கணக்குல சம்பளம் கேட்டதாவும், அதுக்கு விஜய் டிவி மறுத்துட்டதால தான் வெங்கடேஷ் பட் அந்த நிகழ்ச்சியில இருந்து விலகிட்டாரு அப்படின்னும் பேட்டி ஒண்ணுல பயில்வான் ரங்கநாதன் பேசியிருந்தாரு. இந்த வீடியோவுக்கு கீழ வெங்கடேஷ் பட்டோட ரசிகர்கள் பைல்வான் ரங்கநாதன திட்டி தீர்த்துட்டு வராங்க. அதுக்கு வெங்கடேஷ் பட் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுல பொது வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். பைல்வான் ரங்கநாதன் எதுக்காக இப்படியெல்லாம் பேசுறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அவருக்கு மனநல சரியில்லாம போயிடுச்சா? இல்ல பணத்துக்காக இப்படி பேசுறாரா அப்படின்னு புரியல. எது எப்படியோ நம்மள பத்தி ஒருத்தர் தவறா பேசிட்டாங்க அப்படின்னா, அவர பத்தி நாமும் அதே மாதிரி தவறா பேசணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அதனால என்னோட ரசிகர்கள் தயவு செஞ்சு அவர மாதிரியே நீங்களும் தவறா பேசாதீங்க. சாக்கடையில கல்ல தூக்கி எறிஞ்சா அது நம்ம மேல தான் விழும். நடக்காதது, இல்லாதத பத்தி தான் அவரு பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால அதுக்காக நாம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. பொது வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமான ஒண்ணுதான். ரஜினிகாந்த் சொன்னது மாதிரி யார் என்ன சொன்னாலும் நாம நம்மளோட வழிய பார்த்துக்கிட்டு போகணும். நாம நம்மோட வேலைய செய்யலாம். நம்மளோட வேலை எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது தான். எத பத்தியும் நமக்கு கவலை இல்ல. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல தலையிட்டு உங்களோட நிம்மதிய கெடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள பத்தி பேசுறவங்களுக்கு நாம ரியாக்ட் பண்ண கூடாது. அப்படி ரியாக்ட் பண்ணாம இருந்தாலே அந்த மாதிரி விஷயங்கள பேசுறவங்க அவங்களா அமைதியாயிடுவாங்க. சூரியன பார்த்து நாய் குறைச்சா குறைச்சிட்டு போகுது. நாம எப்பவுமே சூரியனா இருப்போம். நம்மள பார்த்து எந்த நாய் வேணாலும் குறைச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு வெங்கடேஷ் பட். ஏற்கனவே குக் வித் கோமாளில மணிமேகலை அப்புறம் பிரியங்காவால ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருந்த நிலையில, இப்போ குக் வித் கோமாளியில இருந்து வெங்கடேஷ் பட் விலகுனதுக்கு கோடிக்கணக்குல அவர் சம்பளம் கேட்டது தான் காரணம் அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்கிறது. அதுக்கு பைல்வான் ரங்கநாதன் மனநல பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு அப்படின்னு வெங்கடேஷ் பட் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறதும் இணையத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது.